கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நம்முடைய புத்திக்கு எட்டாத விதத்தில் பேசுவார். கர்த்தர் நம் புத்திக்கு எட்டாத விதத்தில் பேசுவார். இதான் ஆண்டவருடைய யுக்திக்கு அது புரியாது, நம்ம புத்திக்கு அது எட்டாது. மனித புத்திக்கு எட்டாத காரியத்தை தான் தேவன் நம்மோடு பேசுவார். மனித புத்திக்கு எட்டாத தேவனுடைய யுக்தி. தேவனுடைய யுக்தி உங்களுடைய எல்லா சிக்கல்கள், எல்லா குழப்பங்களை அது தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எது? தேவனுடைய யுக்தி. மனிதனுக்கு எட்டாத விதத்தில் யுக்தியை கொடுக்கிறார். நமக்கு எட்டாத விதத்தில் அவர் யுக்தியை கொடுக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை ஆண்டவர் சொல்லும் பொழுது, 6 நாள் ஒரு தடவை எரிகோவின் அலங்கத்தை சுற்றி வாங்க, 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7வது முறை சுற்றும் பொழுது எக்காலம் ஊதப்படுகையில் ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது அலங்கம் விழும், மதில்கள் விழும் என்று கர்த்தர் சொன்னார். இது மனித புத்திக்கு எட்டாத ஒரு காரியம். மிகப்பெரிய அலங்கம் கோட்டை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தால் விழும் என்று ஆண்டவர் சொன்னது, இது மனித புத்திக்கு எட்டாத காரியம். அதான் நம்ம ஆண்டவர் நம் புத்திக்கு எட்டாத விதத்தில் பேசுவார். ஆனால் அவர் பேசும் பொழுது நம்ம நல்லா கவனிக்கணும். அவர் பேசுகிறத நம்முடைய காதை திருப்பி நம்ம கேட்கணும். நம்ம ஆண்டவர் எப்படி உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார் என்றால், நீங்கள் யோசிக்காததை அவர் யோசிக்கிறார். உங்க வாழ்க்கையில நன்மையை செய்யதா, உனக்கு நன்மையை செய்யதா, நீ யோசிக்காததை அவர் யோசிக்கிறார். நம் தேவன் யார்? சூப்பர் நேச்சுரல் காடா இருக்கிறார். மனித புத்திக்கு எட்டாத புத்தியை கொடுக்கிறவர். நம்ம புத்திக்கு எட்டாத விதத்தில் யுக்தியை கொடுக்கிறவர். எப்படி? மனித புத்திக்கு எட்டாத யுக்தியை கொடுக்கிறவர். யுக்தி என்றால் என்ன? யுக்தினா என்ன? ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது ஒரு ஐடியா, அதான் யுக்தி. ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பரலோகத்தின் தேவன் ஒரு ஐடியா அவர் கொடுப்பார். அந்த ஐடியா தான் வார்த்தை. இப்ப புரிஞ்சுதுங்களா? யுக்தி தேவனுடைய யுக்தி என்ன? அவருடைய ஐடியா, அவருடைய யோசனை. அப்ப அவருடைய ஐடியா எது? அவர் வார்த்தை. அவர் வார்த்தை தான் ஐடியாவா இருக்கிறது. அவருடைய ஐடியா நம்ம மைண்டுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். நம்ம மைண்டு ரிசீவ் பண்ணுவதற்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம புத்தி, நம்ம ஞானம், நாம யோசித்து கொண்டு நம்ம வேற விதத்தில் யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இது இப்படி மாறினா நல்லா இருக்கும், இந்த பிரச்சனை அப்படி மாறினா நல்லா இருக்கும், இந்த காரியங்கள் இப்படி நடந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம புத்தி, நம்ம ஞானம், நாம் இதை யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குதா? நீங்களே யோசித்து, நீங்களே சிந்தித்து, யோசித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? எத்தனை வருஷமா யோசித்து கொண்டு இருப்பீர்கள்? சிலர்லாம் வருஷ கணக்கில் தன்னை பற்றி, குடும்பத்தை பற்றி யோசித்து 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 ஒன்று நடக்கலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல உன் பிரச்சனை, உன் குழப்பங்கள் மாறுவதற்கு நீ யோசிக்கிறதை நிறுத்து. நீ யோசிக்கிறபடி நடக்காது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதனால நீ யோசிக்கிறத நிறுத்து. நான் சொல்கிறத உன் காதை திருப்பி கேள். கர்த்தர் எப்போ பேசினாலோ நம்முடைய புத்திக்கு எட்டாத விதத்தில் தான் அவர் பேசுவார். மனுஷ புத்திக்கு எட்டாத தேவனுடைய யுக்தி. வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவருடைய யுக்தி கொண்டு வரும். ஆண்டவருடைய யுக்தி உங்களுடைய எல்லா சிக்கலையும் தீர்த்து வைக்கக்கூடிய தேவனுடைய ஐடியாவா இருக்கிறது. இந்த தேவனுடைய யுக்தி அல்லது தேவனுடைய ஐடியா நமக்கு தெரியாததுனால தான் பல வருஷங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். பல வருஷங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேள், அவர் வார்த்தையை கேள். அவர் வார்த்தை தான் யுக்தி, அதுதான் தேவன் கொடுக்கிற ஐடியா. அப்ப தேவன் யோசுவா இடத்துல என்ன சொல்கிறார்? மதிலை சுற்றி வா, எரிகோவின் அலங்கத்தை சுற்றி வாங்க, நான் சொன்னபடி செய்யுங்க, 7 நாள் சுற்றுங்க, 7வது நாளில் 7 முறை சுற்றி வாங்க, 7வது முறை ஆர்ப்பரியுங்கள், அலங்கம் விழும். தேவன் சொல்லிவிட்டால் அது அப்படித்தான் நடக்கும். இதெல்லாம் நம்ம மூளையை வைத்து யோசிக்க கூடாது. உன்னுடைய மூளைக்கும் அவருடைய மூளைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. நம்ம மூளையில் யோசித்து யோசித்து ஒன்றுமே நடக்காது. முதல்ல நீங்க உங்களை பற்றி யோசிக்கிறத நிறுத்துங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிங்க, வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, வார்த்தையை படமா பாருங்க. அப்ப அற்புதம் நடக்கும். இப்போ தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உங்க மனதை அர்ப்பணியுங்கள், உங்க எண்ணங்களை அர்ப்பணியுங்கள், உங்க சிந்தையை அர்ப்பணியுங்கள். நீங்க போட்டுக்கிட்டு உங்க சூழ்நிலைகள் மாறுவதற்கு உங்க மூளையை கசக்கி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டாம். ஒன்று நடக்கலையே, நடக்காது. இப்போ கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். புத்திக்கு எட்டாத யுக்தியை உனக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உன் புத்திக்கு எட்டாத யுக்தியை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையிலும் உள்ள அந்த பயங்கரமான தடைகளும், எரிகோவை போன்ற தடைகளும் போராட்டங்களும் அதெல்லாம் இடிந்து விழும். கர்த்தர் விழ செய்வார்.
அவர் வார்த்தையை கேளுங்கள், அவர் யுக்தியை கவனியுங்கள். இதே போன்று இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தபொழுது செங்கடலை எல்லாம் கடந்து வருகிறார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் மாரா என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். நமக்கு தெரியும் அந்த தண்ணீர் எப்படி இருந்துச்சு, கசப்பாக இருந்தது. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இப்படி குடிக்க தண்ணி இல்லையே. அவங்க போட்டு சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது, குழப்பி கொண்டிருக்கும் பொழுது, மனுஷீகத்தில் ஜனங்க யோசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், அங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த மாரா என்கிற கசப்பான தண்ணீர் இருந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளைகளை வெட்டி தண்ணீரில் போட சொன்னார். இதுதான் தேவனுடைய யுக்தி, மனித புத்திக்கு எட்டாத யுக்தி. ஆவியானவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதற்குத்தான் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அந்த மர கொப்புகளை போட்டால் கசப்பு இனிமையாக மாறிவிடும். இது எப்படி ஆண்டவரே? கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம கேள்வி கேட்டு கேட்டு தான் வாழ்நாள் முழுவதும் கசப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் காண்பிக்கிற மரத்தை வெட்டி போட்டா தண்ணீர் எப்படி மாறும்? மதுரமாய் மாறும். அதுபோல உங்க வாழ்க்கையில இயேசுடைய எல்லா காரியத்திற்கும் சிலுவை மரத்தை போடுங்கள். உங்க வாழ்க்கை இனிமையாய் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வாரியை உங்க வாழ்க்கையில தியானியுங்கள். இயேசுடைய கல்வாரிய அன்பை நீங்க தியானித்து துதியுங்கள். இயேசு சிலுவையில் செய்து முடித்த அந்த அன்பை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது அதுதான் உங்க கசப்பான வாழ்க்கையில சிலுவை மரத்தை போடுவது. கல்வாரியில இயேசு எல்லாம் செய்து முடித்தார். சிலுவையில் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனாலதான் சிலுவையை பாருங்க. இன்றைக்கு வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையா இருக்கிறதா? அது கண்டிப்பா மதுரமாய் மாறும். சிலுவையில் தொங்கின இயேசுவை விசுவாசி என்று ஆவியானவர் சொல்வார்னா விசுவாசிக்க வேண்டும். கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டு கேட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால வாழ்நாள் எல்லாம் கசப்பு தான். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? உங்களுடைய கசப்பு இனிமையாக மாற வேண்டும். நீங்க கசப்பான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குடும்பம் கசப்பில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு இனிமையான வாழ்வை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இனிப்பான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இனிமையான வாழ்வை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். நீங்க பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் இதையே பார்த்து பார்த்து கசந்து போவதை விட கல்வாரியை பாருங்க, சிலுவையை பாருங்க, இயேசு செய்து முடித்ததை பாருங்க, கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்க. உங்க வாழ்க்கை இனிமையாய் மாறும்.
நீங்கள் இதை விட்டுட்டு உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம், உங்கள் ஏமாற்றம், தோல்வி இதையே பார்த்து பார்த்து வருத்தப்பட்டு நீ வாழ உன் வாழ்க்கை கசப்பாகத்தான் கடைசி வரை இருக்கும். இதெல்லாம் நிறுத்திட்டு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கல்வாரி அன்பு இருக்கிறது, இயேசுடைய சிலுவை அன்பு இருக்கிறது. அப்படி கல்வாரியை பார்க்கணும். காலமெல்லாம் கசப்புல வாழ்வது அது பிசாசுடைய காரியம். நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம், கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்நாள் எல்லாம் கசப்பின் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. உலகத்தார் தான் கசப்புல வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவிவிசுவாசிகள் அவங்க வாழ்க்கை தான் கசந்து போய் இருக்கும். ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு இந்த உலகத்தில் வாழணும்? கசந்து போன வாழ்க்கை. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டியதை கர்த்தர் உன்னோடு அவர் பேசுகிறார், உன் காதை திருப்பி கேள். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வசனத்துக்கு செவி கொடு, என் வசனத்தை சீரியஸா கவனி, கசப்பை இனிப்பாக மாற்றுவேன். அதற்கு ஒரு யுக்தியை வைத்திருக்கிறேன், ஒரு ஐடியாவை நான் வைத்திருக்கிறேன், அதற்கான ஒரு வார்த்தையை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு செவி கொடு. அந்த மரத்தை வெட்டி அந்த கசப்பான தண்ணீரில் போட்ட பொழுது மதுரமாய் அந்த தண்ணீர் மாறிச்சு. மரத்தை வெட்டி போடாமல் இருந்தால் தண்ணீர் இனிமையாக மாற முடியுமா? முடியாதா? தேவனால மாற்ற முடியுமா? அந்த மரத்தையே போடாம அந்த தண்ணீர் ஒரு மதுரமான தண்ணீராய் தேவனால மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். மரத்தை வெட்டி போடுன்னு சொன்னார். மனுஷன் தன்னுடைய புத்தியை கீழே வைத்துவிட்டு அவருடைய வார்த்தையை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வார்த்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காலை நேரத்தில் அவர் வார்த்தைக்கு அர்ப்பணியுங்க. கல்வாரியை பார்க்க சொல்கிறாரா? கல்வாரியை பார்த்துக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. இயேசு சிந்தின இரத்தத்துக்காக துதிங்க, அவர் சரீரம் பிற்கப்பட்டதுக்காக துதிங்க. அவர் வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். நம்மை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் உன்னை நீ தாழ்த்து. கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சும்மா நினைத்து கொண்டு இருப்பதினால மாற்றம் வராது, கசப்பு தான் வரும். ஆனால் தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தும் பொழுது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்துகிறவர்கள் தான் காதை திருப்பி தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கவனிப்பார்கள். தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு, தேவனுடைய யுக்திக்கு செவி கொடுப்பதற்கு தாழ்மையின் இருதயம் தேவை. தாழ்மை இல்லாதவர்கள் தான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அப்ப தேவ சத்தத்துக்கு செவி கொடாதவர்கள் யாரு? பெருமை உள்ளவர்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்குள்ள சுயம் மறைந்திருக்கிறது. அவர்கள் தேவனுடைய யுக்திக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள்.
நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்போ பேசினாலும் நம்ம புத்திக்கு எட்டாத விதத்தில் தான் பேசுவார். மனித புத்திக்கு எட்டாத தேவனுடைய யுக்தி, தேவனுடைய யுக்தி என்பது வார்த்தை. அந்த வார்த்தை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது உங்கள் சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். உங்கள் கசந்து போன வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். மனிதனுக்கு எட்டாத விதத்தில் யுக்தியை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எரிகோவின் அலங்கத்தை விழ வைத்தவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை எல்லாம் விழ வைப்பார். அவர் வார்த்தையை கவனியுங்கள். மாறாவை போன்று கசப்பான சூழ்நிலையாக இருக்கிறதா, கல்வாரி அன்பை பாருங்க, சிலுவையை பாருங்க, உங்கள் வாழ்க்கை இனிமையாய் மாறும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசும் பொழுது எங்கள் புத்திக்கு எட்டாத விதத்தில் தான் அப்பா பேசுகிறீங்க. அதுக்கு நாங்கள் செவி கொடுக்கணும், அதற்கு எங்களை தாழ்த்தணும். நாங்கள் மனித மூளையை வைத்து யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கைகள் இனிமையாய் மாற்றுகிறவர் அப்பா. யாரெல்லாம் கசப்போடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கசப்பான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால இனிமையாய் மாறுவதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும். மகிமைப்படுங்க. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம் எல்லாருக்கும்.